அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் சட்டத்தை மதிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து ஈரான் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்தால் அது வளைகுடா நாடுகளில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்து குவைத் வரும் ஃபுட் டெலிவரிகள் எச்சரிக்கை முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட நபர் செய்யும் செயல் போல இருக்கு. ஒவ்வொரு நாடுகள் மீதும் டாக்ஸை அதிரடியாக உயர்த்திய அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றமே பெரிய ஆப்பை வைத்துள்ளது. அதாவது அமெரிக்க அதிபரால் விதிக்கப்பட்ட டாக்ஸ் செல்லாது என அதிரடியாக டாக்ஸை ரத்து செய்துள்ளது அமெரிக்காவின் சுப்ரீம் கோர்ட். இது ஒரு புறம் இருக்கு. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈரானை இப்போ சீண்டி வருகிறது அமெரிக்கா. இதன் காரணமாக இரண்டு பெரிய அதிநவீன போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட் போர்க்கப்பல் மற்றும் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் ஆகிய இரண்டு போர்க்கப்பலை ஈரானுக்கு அருகே நிலைநிறுத்தியுள்ளது அமெரிக்க ராணுவம். எந்த சூழ்நிலையிலும் இப்போ ஈரானை அமெரிக்கா தாக்கக்கூடும். அப்படி ஈரானை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் பதிலடியாக அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் மிலிட்ரி பேஸை தான் தாக்கும் என ஐநாவிடம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மிலிட்ரி பேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள அரிப்ஜான் இடத்துல இருக்குது. சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற அரபு நாடுகளில் அமெரிக்காவின் ராணுவ தளம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஒரு முறை பார்த்தீங்கன்னா கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் ராணுவம் தாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சும்மா இருக்கும் ஈரானை சீண்டி பார்க்கும் முயற்சியில் அமெரிக்கா இறங்கியுள்ளது அரபு நாடுகளிலே பெரும் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி வருகிறது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வாகன ஓட்டுநர்கள் அதிக எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்க. குறிப்பாக ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்ஸ். இப்போ அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஒரு வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. ஒரு கார் டிரைவர் நேராக தன் பாதையில் செல்லும் போது ஒரு ஃபுட் டெலிவரி பைக் ரைடர் குறுக்கே வந்து கார் மோதி கீழே விழுந்துள்ளார். இந்த வீடியோவில் பாருங்கள், யார் மேலே தப்புன்னு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சில ஃபுட் டெலிவரி கம்பெனி என்ன செய்கிறாங்கன்னா டார்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 20-30 டெலிவரி டார்கெட் கொடுக்குறாங்க. அந்த டார்கெட்டை பூர்த்தி செய்ய ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்ஸ் வேகமாக செல்வதால் தான் இது போன்ற சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. குவைத்தில் ஃபுட் டெலிவரி பைக் ரைடர்ஸ் அவங்க மந்தகா, அதாவது அவங்க ஏரியாக்குள்ளே மட்டும்தான் ஃபுட் டெலிவரி செய்யணும். அதை விட்டுட்டு 30ஆம் நம்பர் ரோடு, 40ஆம் நம்பர் ரோடு, ஏர்போர்ட் ரோடு போன்ற ஹைவேவில் செல்வது என்பது மம்னு. அதனால் குவைத்துடைய போக்குவரத்து சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பானது. அதுபோல் ஃபுட் டெலிவரி வேலைக்கு குவைத்து போகிறவங்க நீங்கள் வேலை செய்ய வரும் கம்பெனி எப்படிப்பட்டது என்பதை நல்லா விசாரிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஒரு சம்பளம் சொல்லுவாங்க, குவைத் வந்த பிறகு ஒரு சம்பளம் சொல்லுவாங்க. அதனால் எச்சரிக்கையாக எல்லாத்தையும் கேட்டுட்ட பிறகு வாங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ரமலான் மாதத்தில் அனுமதியின்றி ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்களுக்கு 1000 குவைத் தினார் அபராதம் மற்றும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சோஷியல் மீடியாவில் பரவிவரும் செய்திகள் தவறானது என்று யாரும் நம்ப வேண்டாம் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. ரமலான் மாதத்தில் ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்கள் தொடர்பான எந்த ஒரு அபராதங்களையும் அமைச்சகம் அறிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் தகவல்களை பகிரும்போது உறுதித்தன்மையை சரிபார்த்த பின்பே பகிர வேண்டும் என குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனால் குவைத்தில் நம்பாளுங்க, தவறான செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் வந்தால் அதனை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டால் கண்காணிக்கப்படுகிறது. திர்பாலக். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 26,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,700 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 23 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 296 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 50 தினார் 731 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 520 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.